ஹலோ விவேஸ், அனைவருக்கும் ஒரு பெண் சிவலிங்கத்துல எந்த பூவை அர்ப்பணிக்கணும், அதே போல எந்த பெண்ணுக்கு மகன் பிறப்பா, என்ன பாவத்தால பெண்ணுக்கு கர்ப்பமான பிறகு கருச்சிதைவு ஏற்படுது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். சில பேரை பார்த்திருப்போம், கர்ப்பமாயிருப்பாங்க, ஆனா திடீர்னு அவங்களுடைய கர்ப்பம் கலைஞ்சிரும். சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனேயே இறந்துரும். இப்படி பலவிதமா நம்ம பார்த்திருப்போம். ஆனா எந்த பாவத்தால இந்த மாதிரி குழந்தை பிறக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு காலத்துல தெய்வலோகத்துல விஷ்ணு பகவானை தேடி அன்னை லட்சுமி தேவி வராங்க. இப்ப லட்சுமி தேவியை பார்த்து, ஓ தேவியே, எதற்காக என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அன்னை லட்சுமி தேவி, சுவாமி, நான் பூலோகத்துக்கு போனேன், அங்க எல்லா உலகங்களையும் சுத்தி பார்த்தேன், அப்ப சில அதிர்ச்சியான விஷயங்களும் கண்டேன். அதாவது சில பெண்கள் கர்ப்பமா வராங்க, ஆனா உடனே கர்ப்பம் கலைஞ்சிருது. அதே போல சில பெண்களுக்கு மகன்கள் பிறந்து இறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது இந்த பூலோகத்துல அழைக்கும் கடவுள் சிவபெருமான். சிவபெருமானுக்கு பெண்கள் என்ன அர்ப்பணிச்சா அவரு மகிழ்ச்சி அடைவாரு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப ஓ தேவியே, நீங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நான் சொல்றேன். இது மனிதர்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால கண்டிப்பா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல மத்திய நாடு என்ற ஒரு நாடு இருக்கு. அதுல ஆரிய நகர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஏகப்பட்ட செல்வம். அவருக்கு ஒரே ஒரு மகள் தான், அவ பேரு ரேவதி. இப்ப ரேவதிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைசியனா பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கிறாரு. கல்யாணம் பண்ண பிறகு வைசியன் வீட்டுக்கு ரேவதி போறா. அவ கூட நிறைய தங்கம், வெள்ளி அப்படின்னு நிறைய பொருட்களை அந்த தொழிலதிபர் அனுப்புறாரு. அந்த ரேவதியோட அப்பா அனுப்புறாரு. இப்ப அவன் வீடு நிறைய செல்வம் நிறைஞ்சிருக்கு. ரேவதி அங்க போன பிறகு ரேவதியோட மாமியார் சுனந்தா ரேவதிட்ட பேசி அப்படி இப்படி புகழ்ந்து, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு உங்க அப்பாட்ட சொல்லி நிறைய வாங்கிட்டு வா அப்படின்னு பொன்பொருள் எல்லாம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அதே போல ரேவதியும் அவளுடைய அப்பாவிட்ட போயிட்டு நிறைய பொருளை வாங்கிட்டு வரா. அதாவது ரேவதியோட அப்பாவிட்ட உள்ள பெரும்பாலான பொருட்கள் இப்படி சொல்லி சொல்லி வாங்கிட்டு வரா. இப்ப ரேவதியோட மாமியார் சொல்ற எல்லா வார்த்தைகளையும் அவன் நம்புறா. ஆனா சுனந்தா உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு மோசமான காரியத்தை செய்யறாங்க அப்படின்றது அவளுக்கு தெரியல. இப்படி பொன்பொருள் எல்லாம் கேட்கும் போது எல்லாமே கொடுத்து அனுப்புறாரு. அதாவது இல்லன்னு அவங்க அப்பா சொன்னதே இல்ல, அந்த அளவுக்கு மகள் மேல அன்பு வச்சு அவர் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட அவங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல. இப்ப திடீர்னு ஒரு நாள் ரேவதி கர்ப்பமா வரா. இப்ப கணவர்கிட்ட சொல்றா, கணவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மாமியார்ட்ட சொல்றா, மாமியார் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு உடனடியா உங்க அப்பாட்ட சொல்லி அனுப்பு அப்படின்னு அவர் சொல்றா. அப்பாட்டையும் இந்த விஷயங்களை சொல்லி அனுப்புறா. அவரும் மகளுக்கு ஏகப்பட்ட தங்க ஆபரணங்களும் பொருட்களும் பழங்களும் பூவும் அவர் வீட்டுல இருந்து கொண்டு வராரு. இப்ப ரேவதி வீட்டுக்கு நிறைய வாங்கிட்டு வராரு. தங்க வளையல்களும் மோதிரங்களும் நிறைய வந்து எடுத்து வராரு. இப்ப எட்டு வந்து மகளுக்கு வந்து கொடுக்குறாரு. அவரும் சந்தோஷமாயிராரு. இப்ப ரேவதியோட மாமியார் சுனந்தா ரேவதியை ஒரு வேலையும் செய்ய விடுறதுல, எல்லா வேலையுமே ரேவதியோட மாமியார் தான் பாக்குறாங்க. அதை கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது அப்படின்னு ஒரு வேலை கூட ரேவதிட்ட விடல. எல்லா வேலையும் நீ படுத்துரு, எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே அவங்க செய்யறாங்க. இப்ப நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு நாள் திடீர்னு ரேவதிக்கு வயிற்று வலிக்குது. என்னன்னு தெரியல, குழந்தை ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு ஜில்லிப்பாவுது. அவ ஏதோ உணர்றா, கரு கலைஞ்சிருது. இப்ப அவருடைய மாமியார்ட்ட இது சொல்றா. ரேவதியோட மாமியார் பயங்கரமா கோபமா வரா. நீ என்ன பாவம் செஞ்சு வந்த? நீ ஒரு பாவி, நீ ஏதோ பெரும்பாவம் பண்ணிட்டு இருந்திருக்க. அந்த பாவத்தால தான் உன்னுடைய குழந்தை கொன்னுட்ட, உன்னுடைய குழந்தை இறந்துருச்சு. இது போல ஒரு பாவின்னு தெரிஞ்சிருந்தா என்னுடைய மகனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு, என் மகன் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நிறைய திட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப ரேவதி எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கா. அதுக்கு பிறகு ரேவதி அனைத்து வேலையுமே கொடுக்குறாங்க. அதாவது கூட்டுறது, பெருக்கிறது, நிலத்துல போயிட்டு களை வெட்டுறதுல இருந்து நிலத்தை உழுவுறதுலயும் பல விதமான வேலைகளும் ரேவதிட்ட கொடுக்குறா. எல்லாத்தையுமே அமைதியா செஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு உட்கார கூட நேரம் இல்லாத அளவுக்கு, அதாவது ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ரேவதியை வேலை வாங்குறாங்க அவருடைய மாமியார். இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு அவ ரெண்டாவது கர்ப்பமா வரா. இப்ப ரெண்டாவது கர்ப்பமானாலும் இத அவருடைய மாமியார்ட்ட சொல்றாங்க. அவருடைய மாமியார், நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் முத குழந்தை இறந்துச்சு, இந்த குழந்தையாவது நல்லபடியா காப்பாத்தி பெத்துப்பியா, இல்ல இந்த குழந்தைய கொண்டுயா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறா. இப்ப அதுக்கு பிறகும் ரேவதி அனைத்து விதமான வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கா. இப்படி நாட்கள் ஓடுது. அவருடைய வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருத்துட்டே வருது. இப்ப 9 மாசம் கிடக்குது. ஆனாலும் அவருடைய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கா. 9 மாசம் நெருங்குது. இப்ப குழந்தை பிறக்கிற நாள் வருது. இப்ப குழந்தையும் பிறந்துருது. ஆனா குழந்தை அழுவல, குழந்தைகிட்ட எந்த ஒரு சத்தமும் வரல, குழந்தை அழுகல. இதனால அவ திகைச்சு போறா. இப்ப பார்த்தா அந்த குழந்தை இறந்திருக்கு. இதை திரும்பவும் அவருடைய மாமியார்ட்ட சொல்றா. அவருடைய மாமியார் பயங்கரமா கோபமா வரா. நீ ஒரு
பெரும்பாவி, அதாவது ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்க, அதனாலதான் இப்படி குழந்தை பிறந்து இறந்துச்சு அப்படின்னும் அவன் திட்டுறா. அதனால இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியாகும் அப்படின்னு அவ கோபமா கத்துறா. ஆனாலும் ரேவதியோ நான் எங்கம்மா போவேன், எனக்கு வேற எங்கேயுமே போக தெரியாது, எனக்கு வேற வழி இல்ல, என்னுடைய கணவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ரேவதி சொல்றா. ஆனா அவளுடைய மாமியாரோ நீ எங்கேயாவது போய் செத்து தொலை அப்படின்னு அவன் வந்து அனுப்புறா. ரேவதிக்கு வேற வழி இல்ல, இப்ப அவளுடைய வீட்டை விட்டு கிளம்பி வெளில வரா. இப்ப வெளில வந்து அவளுடைய அம்மா விட்டு போறதுக்கு நெடுந்தூரம் நடக்கிறா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு காடு. இப்ப அந்த காட்டுல நெருங்குறா. அங்க அப்ப மழை வருது. இப்ப அங்க ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கடியில உட்கார்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுது. அங்க ஒரு சாது பிரபு வராரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையா இருக்காரு. அந்த துறவி, அம்மா நீ எப்படிமா அங்க வந்த, ஏமா தனியா அங்க வந்திருக்க, என்னமா பிரச்சனை அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் ரேவதி சொல்றா, இது போல நான் ஒரு பெரிய பணக்காரர் மகள், ஆனா என்னுடைய அப்பா ஒரு வயசியனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு முதல் கரு கலைஞ்சது, என்னோட மாமியார் திட்டினாங்க, ரெண்டாவதா குழந்தை பிறந்து இறந்துருச்சு. இந்த நேரத்துல என்னோட மாமியார் என்ன அடிச்சு வீட்டோட துரத்திட்டாங்க அப்படின்னு ரேவதி சொல்றா. இதை கேட்டு அந்த மகாஞானி, மகளே உனக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான், நீ கவலைப்படாம, அதுக்கு எல்லா விஷயங்களும் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவளுக்கு ஆச்சரியம். ஐயா எப்படி ஐயா, தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்மா மாதவிடாய் சுழற்சியோட முதல் 4 நாள் உங்களுடைய கணவரோட உறவு வச்சு கூடாது. அதே போல கர்ப்பம் தரித்த பிறகு உங்களுடைய கணவர் கூட உறவு கொள்ள கூடாது. அதே போல எந்த நேரமும் கடவுள் வழிபாடு ரொம்பவே முக்கியம், இறைவனை வேண்டிட்டே இருக்கணும். அடுத்ததா எக்காரணம் கொண்டும் உங்களுடைய வீட்டை விட்டு வேற வீட்டில் தங்கக்கூடாது. அதே போல எந்த ஒரு பயங்கரமான விஷயங்களையும் பார்க்க கூடாது, அதிகமா உட்கொள்ள கூடாது. அதே போல எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சோகமா இருக்கக்கூடாது. அந்த சோகமே குழந்தைய தாக்கும், குழந்தைய பாதிக்கும். அதனால இந்த விஷயங்களை கண்டிப்பா வந்து செய்யணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றோமா, சாத்விக உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும். நல்லொழுக்கம் உள்ளவர் இந்த விதிகளை பின்பற்றுவாங்க. இதன் மூலம் சிறந்த மகனையும் குழந்தைகளையும் பெறலாம். மேலும் சாது மகாராஜ் இப்படி கூறுறாரு, இப்ப நல்ல ஒரு மகன் பிறக்க ஒரு தீர்வு சொல்றேன், இதன்படி செஞ்சா ஒரு நல்ல மகன் பிறப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆம் மகாராஜ், அந்த தீர்வு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. கணவன் மனைவியும் இந்த நாட்கள்ல சந்தித்து கொள்ளாம இருப்பது தீய செயலா இருக்கு என்பதால இந்த விஷயத்தை நல்லா கேட்டுக்க. அதாவது மாதவிட சுழற்சியிலிருந்து முதல் 4 நாட்கள்ல கணவன் மனைவியும் இந்த நாட்களை சந்தித்துக் கொள்ளாம இருப்பது நல்லது. 5வது இரவுல இது செய்வதன் மூலம் ஒரு மகள் பிறப்பா. 6வது இரவுல இனச்சேர்க்கை செய்வதன் மூலம் ஒரு மகன் பிறக்கிறான், அடையப்படுறான். 7வது இரவுல இனச்சேர்க்கை மூலம் ஒரு மகள் பிறக்கிறா. 8வது இரவுல இணைவதால சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறக்கிறான். 9வது இரவு இணைவதன் மூலம் ஒரு அழகான பெண் கிடைப்பாங்க. 10வது இரவு சந்திக்க ஒரு கற்றறிந்த சிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். 11ஆம் நாள் இரவு அழகான நடத்தை கொண்ட ஒரு பெண்ணை பெறுவீங்க. 12ஆம் தேதி இரவு சந்திப்பதன் மூலம் நல்லொழுக்கம் உள்ள மகன் பிறப்பான். 13ஆம் நாள் இணைச்சேர்க்கை மூலம் லட்சுமி வடிவில் ஒரு மகள் பிறப்பா. 14ஆம் தேதி இரவு சந்திப்பதன் மூலம் நல்லொழுக்கம் உள்ள புஷ்சாலி மற்றும் வலிமையான மகனாக பிறப்பார். எனவே நீங்க இந்த விதிகளை பின்பற்றினா உனக்கு ஒரு அருமையான மகன் பிறப்பான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். லிங்க புராணத்திலும் சிவபுராணத்திலும் கடவுள் சங்கரர் மற்றும் தாயின் பார்வதியின் உரையாடல்ல குழந்தைகளுடன் தொடர்புடைய ஏதோ ஒன்று இருக்கு. ரகசியங்கள் வெளிப்படுது. சிவன் பார்வதியிடம் மீண்டும் மீண்டும் ஆண் குழந்தைகளே பெற்றாரு. சிவன் பார்வதியும் வேண்டுனா அந்த பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அதுல சில பேரு அவங்க சிவன் அடைவதில் தடைகளை எதிர்கொள்றாங்க. தாதுரா மலர்களால வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செஞ்சா அது சிவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல சிவராத்திரி நாள்ல சிவப்பு தண்டு கொண்ட தாதுராவை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கணும். சிவபெருமானுக்கு மலர் மாலை அணிவிச்சு வேண்டுனா உங்களுக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான். அவர் மகிழ்ச்சி அடைஞ்சா நீங்க ஒரு தகுதியான மகனை பெறுவீங்க. ஏன்னா அவரு மரணத்தின் கடவுள், அது அவர் கையில தான் இருக்கு. யார் இறக்க வேண்டும், யார் உயிரோட இருக்கணும் அப்படின்னு எல்லா கணக்கும் அவரிடம் தான் இருக்கு. அவரை வணங்குங்க, கண்டிப்பா உனக்கு அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப அவருடைய கணவர் ரேவதி தேடிட்டு அங்கிருந்து வராரு. ரேவதி நீ ஏன் எங்க இருக்கிற, தனியா ஏன் இருக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் உன்னை தேடி தான் வந்தேன், வா உடனடியா வீட்டுக்கு போ அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ரேவதியோ நான் ஒரு சாது மகாராஜா கண்டேன், அவரு எனக்கு குழந்தை பெறுவதை பத்தி சில விஷயங்கள் சொன்னாரு அப்படின்னும் ரேவதி சொல்றா. இப்ப இதை கேட்டு அவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வீட்டை கட்டுறாங்க. இப்ப அவர் சொன்னது போலயே இவங்க இணையறாங்க. சாது மகாராஜ் சொன்னது போலயே அங்க சாதுராமலை கொண்டு சிவனை வழிபடுறாங்க, லிங்கத்தை வழிபடுறாங்க. இப்ப அங்கேயே வாக்கியம் நடத்துறாங்க. இப்ப அவ கர்ப்பம் தரிக்கிறா. இப்ப கர்ப்பம் தரிச்சு 1 மாசம் 2 மாசம் 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. இப்ப ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. பிறந்த பிறகு குழந்தை பிறந்துச்சே, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். ரேவதியும் அவங்க 2 பேருமே புறப்படுறாங்க. அவளுடைய மாமியார் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீ எப்படி இவ்வளவு
ஒரு அழகான குழந்தை பெற்ற என்ன நடந்தது அப்படின்னோ ரேவதியோட மாமியார் கேக்குறா. இப்ப ரேவதி அனைத்து விஷயங்களையும் சொல்றா. அவ காட்டுக்கு போனதும் சாது மகாராஜ கண்டதும் எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்டு அவருடைய மாமியார், அப்படியா, நான் உடனே போயிட்டு எப்படி மிகப்பெரிய பணக்காரரா மாறுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அவ போறான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரேவதியோ, இல்லத்த அங்க போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்றா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, மகா ஞானிகளுக்கு அனைத்து விஷயமே தெரியும், கண்டிப்பா நம்ம எப்படி பணக்காரரா மாறுறது அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட மாமியார் அங்கிருந்து புறப்பட்டு போறா. இப்ப அவ அதே போல காட்டுக்கு போறா. அந்த நடுக்காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கம் வருது. இப்ப சிங்கத்தை பார்த்து பயப்படுறா. நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னும் அந்த சிங்கம் சொல்லுது. இப்ப அவளுடைய மாமியாரோ, என்ன ஏன் சாப்பிடுற, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னும் அவளுடைய மாமியார் கேட்கிறா. நீ மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சிருக்க, அவருடைய மருமகள்லாம் பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்க அப்படின்னும் சொல்லிவிட்டு அவளை சாப்பிட்டுருது. சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் யம தர்மராஜா யம தூதர்கள் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. இப்ப யம சொல்றாரு, சித்திரகுப்தா இந்த பெண்ணு என்ன பாவம் செஞ்சிருக்கா சொல்லு அப்படின்னு அவர் கேக்குறாரு. சித்திரகுப்தனோ, இந்த பெண்ணு மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கா, இவருடைய மருமகளை இவர் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவருடைய மருமகள்கிட்ட சொல்லி அவருடைய அப்பாவிட்ட இருந்து நிறைய ஆபரணங்களும் பொருட்களும் கொண்டு வர சொல்லி இவ பேசியிருக்கா. இதனால இவருடைய மருமகளுக்கே தெரியாம அந்த பாவம் அவருடைய மருமகளுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால அவளும் துன்பத்தை அனுபவிச்சா. இப்ப இதுக்கு மூல காரணமே இவதான். அது மட்டும் இல்லாம மருமகள் அதுக்கு பிறகு கொடுமை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாவத்தை எல்லாமே எடுத்து சொல்றாரு. இப்ப உடனடியா யம தர்மராஜாவும் இவளை மிகப்பெரிய ஒரு எண்ணெய் குப்புறல போட்டு வருத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல யம தூதர்கள் ரேவதியோட மாமியார மிகப்பெரிய எண்ணெய் குப்புறல போட்டு கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயில போட்டு வறுக்கிறாங்க. அவ கடந்து துடிக்கிறா, அழுவுறா. ஆனாலும் எதுவும் பண்ண முடியல. அதே நேரத்துல ரேவதி சந்தோஷமா வந்துருக்கா. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.